Hi friends, welcome to Create Classic with aarthi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முலாம்பழம் ஐஸ்கிரீம். முலாம்பழம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம், பால், சர்க்கரை, கொஞ்சம் ஃபுட் கலர், வெனிலா எசன்ஸ், டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிப்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முலாம்பழத்தை நான் ரெண்டாக நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள இருக்க விதையெல்லாம் சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க அந்த சதப்பகுதியெல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கப் பால் ஆட் பண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். அந்த 2 கப் பால் பார்த்திங்கன்னா நமக்கு அரை கப் பால் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பால் நல்லா சுண்டிருச்சு. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முலாம்பழம் பீசஸ், அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, பால், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதை நல்லா பேஸ்டாட்டாக மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ திருப்பி அதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பியும் அதே ஏர்டைட் கண்டெய்னர்லாம் மாற்றி இப்படி அதே மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் கெட்டியாகவும் இருக்குது. இதை திருப்பியும் நம்ம அதே மாதிரி மிக்சியில் இன்னொரு தடவை அடித்து எடுத்து வச்சுக்குவோம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் டபுள் கலர் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்காக நான் இப்போ 2 கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறம் திருப்பி எடுத்து நான் கிரைண்ட் பண்ணேன். இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போயே அந்த நம்ம ஐஸ்கிரீமோட ஃபுல் டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. நான் 2 கலர் ஆட் பண்ணியிருக்கேன், பிங்க் அண்ட் ப்ளூ. இப்போ ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. டபுள் ஐஸ்கிரீம் போட்டு மேலே டெக்கரேட்டுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவிக்கிறேன்.
8 ஹவர்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி. பண்ணி சர்வ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.